எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடோட மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 1 வீக் மேலே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் வீடியோவை போட்டு. எல்லா ட்ரேட் டீட்டெயில்ஸுமே 27ஆந்தேதி வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 5 ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக வந்து நிறைய ட்ரேட்ஸ் வந்தது. ஒரு 4-5 ட்ரேட் நான் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேடோட எல்லா டீட்டெயிலுமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து அந்த டேட்டா வந்து நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இப்போது நம்ம எக்ஸல் ஷீட்டில் அந்த டேட்டாவெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஃபிட் லாஸோட ஃபைனல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி 27ஆந்தேதி வரைக்கும் டேட்டா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 28ஆந்தேதி, 2ஆந்தேதி, 3ஆந்தேதி, அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி. ஸோ மொத்தமாக வந்து 4 ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த 4 ட்ரேடோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜீரோதா யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த ப்ரைஸில் வந்து என்ட்ரி எடுத்தீங்க, அதுக்கப்புறமா எப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணீங்க, உங்களோட ப்ரோக்கரேஜ் என்ன, ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் லாஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 28ஆந்தேதி நடந்த ட்ரேடோட டேட்டாவை வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன், எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி. அடுத்த டேட்டாவெலாம் நான் டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டுறேன். ஸோ இந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களோட பாஸ்வேர்டாக உங்களோட பேன் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் டேட்டா வந்து பாருங்கள். 28ஆந்தேதி நான் எடுத்த ட்ரேடோட டேட் வந்து இங்கே இருக்கும். இங்கே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோடய அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இங்கே எந்த ப்ரோக்கரேஜு, அப்புறம் உங்கள் பேன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்த ட்ரேடோட டீட்டெயில்ஸ் வந்து செகண்ட் பேஜில் வந்து காமிப்பாங்க. ப்ளஸ் வந்து அது அவங்களோட சார்ஜஸ், நீங்கள் எந்த வேல்யூக்கு வந்து ட்ரேட் பண்ணிங்க, அவங்களோட ப்ரோக்கரேஜ் என்ன, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் என்ன, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டியோட சார்ஜஸ், அப்புறமா செபியோட சார்ஜஸ், ஸோ மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ 28ஆந்தேதி வந்து நான் 2 ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 ட்ரேடோட டீட்டெயிலை வந்து நம்ம இப்போ எக்ஸலில் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நடந்த ட்ரேட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிஸ்டம்லேயே போய்ட்டு அப்டேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜீரோதாவோட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ண உடனேயே இந்த ஒரு பாப்அப் வந்து வரும். இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் வந்து இதை பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு வார்னிங் மெசேஜ். ஒரு 10 பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 9 பேர் வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து ஆவரேஜாக ஒரு 50,000 ரூபாய் கிட்ட லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படின்னா அதில் 15லேருந்து 50% வந்து சார்ஜஸ் வந்து போகுது. அதே வந்து ஒருத்தர் லாஸ் பண்ணுறாருன்னா ஒரு 30% வரைக்கும் லாஸ் இல்லாமல் ஒரு 30% வந்து அவங்க அந்த வேல்யூவை வந்து டிரான்சாக்ஷன் ஃபீயாக வந்து பே பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த வார்னிங்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறைய நாலேஜ் வந்து ட்ரேடிங்குக்கு வந்து வேணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து நாலேஜ் இருந்தாலும் அதை கரெக்ட் டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல், அதே மாதிரி நாலேஜ் இருந்தாலும் அதை ட்ரேடிங்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து நிறைய லாஸில் இருக்கிறனால தான் அரசே வந்து இந்த மாதிரியான வார்னிங் மெசேஜஸை வந்து எல்லாருக்குமே சொல்லி மேபி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மற்ற ப்ரோக்கரில் வந்து இது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஜீரோதாவில் வந்து நீங்கள் எப்போவுமே லாகின் பண்ணும்போது இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு தான் நான் வந்து பண்ணேன். ஸோ 11:30க்கு பை போச்சு இன்றைக்கி. ஸோ ஆவரேஜாக ப்ரீவியஸ் சார்ஜஸே வந்து நான் ப்ரோக்கரேஜாக போட்டுக்கிறேன்.
டோட்டலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13 ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். ஜூலை 10th வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 4th ஆகஸ்ட். இது வரைக்கும் 13 ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 4 ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், மீதி எல்லாமே வந்து லாஸ் ட்ரேட். இந்த நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து நான் ஒரு 11,675 ருபீஸ் ப்ராஃபிட்டில் தான் வந்து இருக்கேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நடந்த ட்ரேடில் வந்து ஸ்டில் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமா லாஸில் இருக்குமா அப்படின்றது பர்சன்டேஜ் வைஸாக நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோன்றது வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.